அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸா, பர்கர், பிரியாணி, பூரி, சப்பாத்தி இது மேலெல்லாம் செம்ம ஆசையாக இருக்கும். ஆசையின் காரணமாக நைட்டில் கனவுலலாம் அது சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த கனவு கர்மமே ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஐயையோ நான் நைட் இதெல்லாம் சாப்பிட்டேனே, எங்கே அதோட இதே காணும் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட எழுந்து உட்காந்து புலம்பின்னு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு, களி, தோசை, இட்லி இது மேலெல்லாம் ஆசை போயிட்டுருக்குது. நேற்றே மாவு ஊற வச்சு அரிசினா வந்து வச்சுனால ஆஹா நாளைக்கு காலையிலேருந்து அழகாக தோசை சுடுறோம் சாப்பிட்றோம் ரிப்பீட்டு அப்படின்னு தான் படுத்தேன். காலையிலேருந்து அந்த தோசையை சுட்டு பார்த்தா கரெக்டாகவே வரல. சரி சோட்டை மாவு போட்டால் கரெக்டாக வருது என்னமோன்னு சோட்டை மாவு போட்டால் மஞ்சளாக தான் ஆகுது. ஆனால் தோசை கரெக்டாகவே வரல. ஒரு வேளை உளுத்தம் பருப்பு கம்மியாக போட்டுக்கணும் என்னமோ தெரியல. நெக்ஸ்ட் டைம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி தோசை நான் பையன் தான் நம்மளை காலை வரைட்டான், அந்த சட்னி பையனாவது நம்மளை காப்பாற்றுறான்ட்டு அவனை பண்ணால் அந்த மிளகா என்னமோ பாடி பில்டிங் போயிட்டு வந்துக்குதா என்னன்னு தெரியல. வெறும் 3 மிளகா போட்டதுக்கே அந்த காரம் அடிக்குது. ஐயோ இவனும் நம்மளை காலை வரட்டானேன்ட்டு வெறுமையோடு உக்காந்துருந்தேன். இன்றைக்கெல்லாம் கரெக்டாகவே சாப்பிடல. சரி சாயங்காலம் பார்த்தா மாவு நல்லா பொறன்னு வந்துச்சு. சரி தோசை சூப்பராக வருமோ என்னமோன்னு ஊற்றி பார்த்தா நல்லா வந்துச்சு. சட்னி செய்யலான்னு பார்த்தா இப்போ இந்த சட்னி காலை வாரிடுச்சு.